கந்தன் வழி என் வழி ஆறுமுகம் தரும் ஏறுமுகம். ஓம் நற்பவி. இன்றைக்கி நம்மளோட வீடியோ பதிவில் மிகவும் முக்கியமான ஒரு பாடல் தான். என்ன எல்லா டைமும் இதையே தான் சொல்லிகிட்ருக்கேன், முக்கியமான பாடல் முக்கியமான பதிகம் அப்படின்னு. நான் போடுகிற நம்மளோட சேனலில் போடுகிற ஒவ்வொரு பதிகத்திற்கும் ஒவ்வொரு பாடலுக்கும் கண்டிப்பாக பலன் உண்டு. இதில் பார்க்குற ஒருத்தராவது ஒரு பதிகத்தை நீங்கள் பாடி பாராயணம் பண்ணி முருகனோட அருளை ஒரு மிராக்களை நீங்கள் அனுபவிக்கும் போது கண்டிப்பாக எனக்கு புண்ணியம் கிடைக்கும், என்னுடைய கர்மா கழிவதாக நான் மனசார நம்புகிறேன். ஸோ என்னால் முடிஞ்ச ஒரு உதவின்னு கூட வச்சுக்கலாம், ஒரு என்ன சொல்கிறது, முருகனுக்கு செய்யக்கூடிய ஒரு தொண்டுன்னு கூட இருக்கலாம். என்னால் பெரிய அளவில் பண்ண முடியாட்டாலும் நான் முருக வழியில் ஈடுபடுறதுக்காக என்னென்ன என்னால் சின்ன விஷயங்களை செய்ய முடியுமோ அதை கண்டிப்பாக நான் செய்துட்ருக்கேன். ஓகே, இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம ஒரு 4 வரி பாடல் தான். இந்த பாடலை பாடுறதுனால நமக்கு என்ன பயன் அப்படின்னா, முருகப்பெருமானே நம்மளுடைய கனவுல வருவாராம். கிருபானந்த சுவாமிகள் ஒரு ஷார்ட்ஸில் நான் பார்த்தேன், அதாவது அவரோட சொற்பொழிவிலேருந்து எடுத்து போட்டிருக்காங்க. அப்போ அவர் என்ன சொல்கிறாங்கன்னா, தினமும் நம்ம தூங்குறதுக்கு முன்னாடி முருகா என் கனவுல வாப்பா, முருகா என் கனவுல வாப்பா, முருகா என் கனவுல வாப்பா அப்படின்னு நம்ம சொல்லிகிட்டே தூங்கணுமா. அப்போ முருகப்பெருமானே சரி டெய்லி கூப்பிட்டுட்ருக்கானே, ஒரு தடவை போய் தான் பார்ப்போமே அப்படின்னு வந்துடுவாராம். ஸோ இந்த பாடலை நீங்கள் பாடினா கண்டிப்பாக முருகப்பெருமான் கனவுல வருவார். அகெயின் மறுபடியும் சொல்கிறேன், நம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் எதுவுமே சாத்தியம். இறை பக்தியில் நம்பிக்கை தான் முக்கியம். நம்ம சாமி கும்பிட பதிகம் பாட பாட இறை வழியில் போக 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 நமக்கு நம்மளுடைய கர்மாவை நீக்குவதற்காக சில கஷ்டங்களை நமக்கு முருகப்பெருமான் அனுமதிப்பார். அதை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கோங்க. எல்லாருமே கஷ்டப்பட்டால் தான் நம்ம கடைசியில் ஒரு நல்ல நிலைமைக்கு நம்ம வர முடியும். ஸோ இந்த பாடலை முருகப்பெருமானை நினச்சி வள்ளலார் பெருமானுக்கும் நன்றி கூறிவிட்டு நீங்கள் தொடங்குங்கள். பன்னேறு மொழியடியார் பரவி வாழ்த்தும் பாதமலர் அழகினை பாவி பார்க்கின் கண்ணேறு படுமென்றோ கனவிலேனும் காற்றென்றார் காட்டுகிலாய் கருணை ஏதோ. அதாவது முருகப்பெருமானை எல்லாரும் பல்வேறு மொழி பேசக்கூடியவர்கள் எல்லாருக்குமே இந்த உலகமே அவரை வாழ்த்துது. அவரோட பாத மலர் அழகினை நான் பாவி எனக்கு காமிச்சா என் கண்ணு பற்றுமோன்னு நீ காமிக்காமல் இருக்கியாப்பா, என் கனவுலையாவது எனக்கு கருணை காமிக்கக்கூடாதா அப்படின்னு நம்ம முருகனை பார்த்து கேட்கணும். கண்டிப்பாக அந்த அழகன் முருகன் இந்த பாடலை பாட பாட உங்களுக்கு காட்சி கொடுப்பார். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட்டில் ஓம் முருகா போட்டின்னு டைப் பண்ணுங்கள்.